அனைவருக்கும் வணக்கம். என்னை கவர்ந்த தமிழ் திரைப்படங்கள் வரிசையில இந்த வாரம் 4ஆம் திரைப்படம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம எந்த திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம்னா 1987ஆம் ஆண்டு மனோபாலா இயக்கத்துல பி கலைமணி அவர்களோட கதை வசனத்துல விஜயகாந்த், ராதிகா, லக்ஷ்மி, மலேசியா வாசுதேவன், ஒய் விஜயா, செந்தில், பேபி ஷாலினி மற்றும் பலர் இணைந்து நடித்த சிறைப்பறவை திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நான் திரையரங்கிலேயே பார்க்காத ஒரு திரைப்படம் தான் இது. இருந்தாலும் அந்த படத்தை பத்தி நான் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு காரணம் திரையரங்குகள்ல ஒரு திரைப்படத்தை பார்க்கறத விட இந்த திரைப்படத்தை வீட்டுல ஒரு கதை வசனமா அவ்வளவு நேரம் அவ்வளவு தடவை நான் கேட்டிருக்கேன். அதுக்கு காரணம் எங்க அப்பாவோட அந்த ரசனை. அதாவது அவர் சின்ன வயசுல நிறைய பாடல்கள் அண்ட் கதைவசனம் இந்த மாதிரி ஒளிப்பதிவு பண்ணி வச்சிருப்பாரு, கேசட்டும் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனியில இருந்து உதயகீதம், நினைவே ஒரு சங்கீதம், அந்த மாதிரி படங்கள், அதே மாதிரி ஏவிஎம் ஆடியோஸ்ல இருந்து சம்சாரது மின்சாரம், அதே மாதிரி டி ராஜேந்திரோட உயிருள்ளவரை உஷா, கே பாக்யராஜோட எங்க சின்னராசா, இந்த மாதிரி படங்களோட கதைவசனங்கள் எல்லாம் வீட்டில் இருந்துச்சு. அதை எல்லாமே அடிக்கடி கேட்போம். அதையே தாண்டி இதுல என்ன ஸ்பெஷல்னா அந்த காலகட்டத்தில் டிடிகே, மேக்ஸல், சோனி இந்த மாதிரி கேசட்டுக்கு தனித்தனியா ஒவ்வொரு கம்பெனியில இருந்து வெளிவந்துட்டு இருந்துச்சு. அதுல டிடிகேல ஒரு 90 கேசட்டும் மேக்ஸல்ல ஒரு 90 கேசட்டும் வாங்கி எங்க அப்பா எங்க பக்கத்து ஊரான பவானியில இருக்கிற ஆர்எஸ்பி ரெக்கார்டிங் சென்டர் அப்படின்னு ஒன்று பிரபலமா இருந்துச்சு, ரொம்ப பிரபலமா அந்த காலத்துல. அந்த ரெக்கார்டிங் சென்டர்ல கொடுத்து தான் பாடல்கள், கதைவசனம் எதுனாலும் பதிவு பண்ணுவாரு. அப்படியே அந்த கடையில கொடுத்து பதிவு பண்ணி இந்த படத்தோட கதைவசனத்தை வாங்கிட்டு வந்திருந்தாரு. என்னன்னா இந்த படத்துல வர்ற பாடல்களும் முழுமையா இருக்கும், அதே மாதிரி சண்டை காட்சிகள் எல்லாம் கூட முழுமையா இருக்கும். ஒரு சீன் கூட மிஸ் ஆகாம அந்த படத்தோட மொத்த கதையும் அதுல பதிவாயிருக்கும். அந்த அளவுக்கு அந்த இந்த படத்தோட கதை வசனத்தை பதிவு பண்ணி வச்சிருந்தாரு. இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எங்க அப்பாவோட ரசனை கொஞ்சம் இதுல சொல்லிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு அப்படிங்கிறது ஒரு மகனுக்கு முதல் ஹீரோ அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம சொல்லி கேட்டிருப்போம். எங்க அப்பாவும் எனக்கு அந்த மாதிரி தான். அதுக்கு காரணம் அவரோட பொறுமை, அவரு தனக்காக பயன்படுத்திக்கிட்ட பொருள்கள் மேல வச்சிருந்த காதல்னா கூட சொல்லலாம். அதுல 1-2 விஷயங்கள் அவர் எப்பவுமே அந்த காலத்துல, அதாவது ஒரு 92, 93 வரையிலும் நாங்க வீடு கட்ட தொடங்கின காலகட்டம் வரையிலுமே பேட்டாவில் வர்ற 99 ரூபா செருப்பு தான் யூஸ் பண்ணுவார். சாதாரண சராசரி நடுத்தர குடும்பம் தான். இருந்தாலும் அந்த செருப்பு தான் வாங்கிட்டு அதுக்கு கிவி, செரின்னு ஷூ பாலிஷ் எல்லாம் வாங்கி போட்டு பளபளன்னு சனி ஞாயிறானா அதுக்கு பாலிஷ் போட்டு அழகுப்படுத்தி போட்டுட்டு போவார். வீடு கட்ட தொடங்கி கடன் வாங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கையில் காசு இல்லைன்னா உடனே பேரகான் செப்பலுக்கு மாறினவர் இன்னைக்கு வரையிலுமே அந்த பாட்டா பக்கமே போகல. அதே மாதிரி அவர் அம்மாவுக்கும் அவருக்கும் சேர்த்து 2 வாட்ச் வாங்கினார். ஒரு பேர் ஆஃப் வாட்ச் ஆல்வின் ஒரு கம்பெனியில. அதுல அப்பாவுக்கு ஆட்டோமேட்டிக் வாட்ச், அம்மாவுக்கு கீ கொடுக்குற மாதிரி வாட்ச். அந்த ஆட்டோமேட்டிக் வாட்ச் வாங்கின ஒரு 4-5 வருஷத்துலயே கொஞ்சம் பழுதாச்சு, கொண்டுட்டு போய் சரி பண்ணிட்டு வந்தாரு. மறுபடியும் பழுதாச்சு, சரி பண்ணிட்டு வந்தாரு. இப்படியோ ஒரு 2-3 தடவை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பழுது பார்க்கவே முடியாதுன்ற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தூக்கி போட்டவர் தான். ஆனா எங்க அம்மாவோட வாட்ச் இன்னைக்கும் 30 வருஷம் தாண்டி ஓடிட்டு இருக்குது. அன்னைக்கு வாட்ச் கட்டுறதை விட்டவர் தான். இன்னை வரையில அவர் வாட்ச் கட்டுறதே இல்லை. சரி, இந்த படத்தோட கதைக்கு வருவோம். இந்த படத்தோட மைய கரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 2 பேரை சுத்தி தான் வரும். ஒண்ணு இந்த படத்தோட வில்லனான மலேசியா வாசுதேவன். அவர் ஆத்மநாதன் அப்படின்ற பேர்ல ஒரு அரசியல்வாதியா நடிச்சிருப்பாரு. அவரால் பாதிக்கப்பட்ட பெண்ணா செண்பகவல்லின்ற கேரக்டர்ல ராதிகா நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேர்த்த சுத்தி தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி ஆட்கள் தான் மற்றவங்க எல்லாருமே. அதாவது ஹீரோ விஜயகாந்த் உட்பட லக்ஷ்மி, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த வில்லன் கேரக்டர் தான். அந்த ஆத்மநாதன்ற கேரக்டர் மலேசியா வாசுதேவன் இன்ட்ரடியூஸ் ஆன சீன்ல இருந்தே அவர் வர்ற ஒவ்வொரு சீனுமே அவர் பேசுற டயலாக் டெலிவரி, அந்த மாடுலேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே
ஒருவேளை நம்ம பொண்ணா இருக்குமோ அப்படின்னு ஒரு குழந்தைய பார்த்து அவர் ஆச்சரியப்படுறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு டீச்சர் கிட்ட இந்த வருஷம் பாரத தாய் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அதே மாதிரி விஜயகாந்த் வந்து இவருக்கு எதிராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை அடிக்கிறதுக்கு ஆளெல்லாம் அனுப்பலான்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருந்தப்போ வந்து அவர் கூட இருக்கிறவங்க வந்து திருத்துறது தான் தலைவனுக்கு அழகு அப்படின்னு எடுத்து சொன்ன உடனே அப்படிங்கிறீங்களா, சரி திருத்திடுவோம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பிளாஷ்பேக்ல வந்துட்டு அவர் வீட்டு வேலைக்காரனான டெல்லி கணேஷ், அவர் பேரு பொன்னுசாமி, பொன்னுசாமி இவங்கெல்லாம் நம்மளுக்கு வேண்டிய அதிகாரிங்க, இங்க வந்திருக்காங்க, நம்ம வீட்டுல தான் தங்க போறாங்க, அவங்கள பார்த்து சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்ற மாடுலேஷனா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அவரோட டைலாக் டெலிவரியே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அளவுக்கு வந்து அவர் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இருப்பாரு. அதுல என்ன ஒரு பியூட்டினா வந்துட்டு இந்த படத்துல வர்ற ஒரு பாட்டை தவிர மீதி எல்லா பாடல்களுமே அவரு தான் பாடியிருப்பாரு. அதே மாதிரி வந்து அந்த பாட்டு ரெக்கார்டிங் போறப்பதான் வந்து படத்தோட கதை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இவரா வாண்டடா சண்டை போட்டு மனோபாலா கிட்ட இந்த கேரக்டர் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. வாங்கினதுக்கு நியாயமும் சேர்த்திருக்காரு அந்த படத்துல. அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா அவர் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்துட்டு எந்த கேஸ்லயுமே தோத்து போகாத ஒரு நல்ல கெத்தான வக்கீல் கேரக்டர் தான் இந்த வித்யா வேணுகோபாலன்றது. அந்த கேரக்டர்ல தான் லட்சுமி மேடம் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர்ல அவங்க சொல்றப்ப வந்து நான் தோத்து போனது இந்த ஒரு கேஸ்ல தான், என்னால வந்து எவ்வளவோ போராடியோ அவளை காப்பாற்ற முடியல, அவளுக்கு உதவி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ராதிகாவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு ராதிகா செஞ்ச அந்த கொலைக்காக விஜயகாந்த் வந்து ஜெயிலுக்கு போன இடத்துல வந்துட்டு ராதிகாவே தன்னை அந்த வழக்குல தண்டனை வாங்கி கொடுத்து அவரை வெளியே கொண்டுட்டு வரணும்னு சொல்லி ஒரு குற்றவாளியே ஒரு நிரபராதிக்காக போராடி தன்னை வளர்த்த அந்த அம்மா கிட்டயே மறுபடியும் போய் நின்று அவங்கள மீட்டு கொண்டுட்டு வருவாங்க விஜயகாந்த். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா பாருங்க, யூடியூப்லயும் அந்த படம் இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தை பத்தி அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி.